இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் சேவை முடக்கம். விண்டோஸை பயன்படுத்த முடியாமல் மக்கள் தவிக்கும் நிலையில் தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மைக்ரோசாஃப்ட் அறிவிப்பு. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடங்கியதன் எதிரொலி. உலகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. இந்தியா முழுவதும் 170க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடங்கியதால் மக்கள் அவதி. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் சேவை முடக்கத்தால் சென்னையில் 10 விமானங்கள் ரத்து. சென்னை விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள். மைக்ரோசாஃப்ட் செயலிழப்புக்கான காரணத்தை கண்டறிந்து சிக்கலை தீர்க்க நடவடிக்கைகள் தீவிரம். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் தளத்தில் பதிவு. காத்திருக்கும் பயணிகளுக்கு தண்ணீர், உணவு வசதிகளை வழங்க விமான நிலையங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. விரைவான பயணத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடக்கத்தால் பங்குச் சந்தைகளிலும் பாதிப்பு. முன்னணி தரகு நிறுவனங்களான மோதிலால் ஆஸ்வால், ஏஞ்சல் ஒன் உள்ளிட்டவற்றில் பாதிப்பு ஏற்பட்டது. எண்ணூர், ராமநாதபுரம், கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்ட துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை புனரமைக்க 21 கோடி நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தேனாம்பேட்டை அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தபின் முதலமைச்சர் அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு ஷாக் அடிப்பதாக கூறிய ஸ்டாலினுக்கு தற்போது ஷாக் அடிக்கவில்லையா? மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை திமுக அரசு திணித்துள்ளதாக அன்புமணி கடும் தாக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல். கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேசிய தலைவர் மாயாவதியிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழை கேட்டு வற்புறுத்தக்கூடாது. அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பித்தது பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூங்கா நகராக இருந்த மதுரை கொலை நகராக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. பத்தாண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் அளித்திட வேண்டும்.
2014 முதல் 2017 ஆண்டு வரை நடத்தப்பட்ட தேர்வை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் 2,79,00,000 செலவில் ரோப்கார் அமைக்கும் திட்டம். டெண்டர் கோருவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது தோட்டக்கலைத்துறை. சந்திரயான் விண்கலத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான வடிவமைப்பு முடிவடைந்துவிட்டது. சென்னை ஐஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் PhD பட்டம் பெண் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பேச்சு. கொலை மிரட்டல் ஆழ்கடத்தல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு ஜூலை 31 வரை நீதிமன்ற காவல். கரூர் விரைவு நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் நேபாளம் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல். வெளிநாடுகளிலிருந்து கொலைக்கு திட்டமிட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. ஜாபர் சாதிக்கை மேலும் 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாயார் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நகலை சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மை V3 ஆட்ஸ் செயலி நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனு தள்ளுபடி. ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாமகவுக்கு எதிராக திமுக செயல்படுவதாக மிரட்டல் கடிதத்தில் குறிப்பிட்ட நிலையில் சோதனை தீவிரம். மயிலாடுதுறை திமுக நிர்வாகி அகமது ஷாவுக்கு கொலை மிரட்டல். ஆம்ஸ்டாங்கை விட மோசமான கொலை நடக்கும் என மெசேஜ் அனுப்பிய ஆந்திராவைச் சேர்ந்த 2 கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கடன் பிரச்சனையால் தாய் மற்றும் 2 மகள்கள் தூக்கிட்டு தற்கொலை. பள்ளி கட்டணம் கூட கட்ட முடியாமல் தவித்து வந்த நிலையில் உயிரிழந்ததாக தகவல். ராணிப்பேட்டை அருகே தன்னை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தை பெற்றதால் ஆத்திரம். 28 வயது கணவனை பழிவாங்க அவரது அண்ணனை கும்பலாக சென்று கடத்திய 42 வயது பெண் கைது. கன்னியாகுமரியில் 2012ஆம் ஆண்டு இளம்பெண் தற்கொலை செய்த வழக்கில் கணவர் சுந்தரேஸ்வரனுக்கு 7 ஆண்டுகள் சிறை. 55 சவரன் தங்கம் கொடுத்தும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய நிலையில் நாகர்கோவில் மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு. பழங்கால நாணயங்கள், அஞ்சல் தலைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாமக்கல்லில் காயின் எக்ஸ்போ. சேரன், சோழன், பாண்டியன், முகலாய மன்னர்கள் காலத்து தங்க நாணயங்களை காண மக்கள் ஆர்வம்.
கேரளாவில் பாலக்காடு, கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களில் தொடர் கனமழை. அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவில் IAS பயிற்சியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பூஜா கேட்கர் மீது கிரிமினல் வழக்கு தொடர்வதாக UPSC அறிவிப்பு. எதுவாக இருந்தாலும் சட்டப்படி எதிர்கொள்வதாக பூஜா கேட்கர் பேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் விபத்துக்குள்ளான பகுதியில் மீட்புப் பணிகளில் 800 பணியாளர்கள். மாலைக்குள் ரயில்கள் செல்ல தண்டவாளம் தயார் செய்யப்படும் என தகவல். மேற்கு வங்க ஆளுநருக்கு எதிராக ராஜ்பவன் பெண் ஊழியர் பாலியல் புகார். வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். விடாமுயற்சி திரைப்படத்தின் தேர்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. அஜித், த்ரிஷா இணைந்து காட்சியளிக்கும் போஸ்டர் இணையத்தில் வைரல். தனுஷ் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூலை 26ஆம் தேதி புதுப்பேட்டை திரைப்படம் ரீ-ரிலீஸ். செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ், ஸ்னேகா, சோனியா அகர்வால் படத்தை மீண்டும் ஒருமுறை கொண்டாட ரசிகர்கள் ஆர்வம். மிஷ்கின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் ட்ரெயின் திரைப்படம். படத்திற்கு மிஷ்கினை இசையமைக்கும் நிலையில் ஸ்ருதிஹாசன் ஒரு பாடலை பாடியுள்ளார். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி உள்ளிட்டோர் நடித்த தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உடல்நலக்குறைவால் சிறிய அறுவை சிகிச்சைக்கு பின் ஓய்வெடுத்து வரும் நடிகை ஷாலினி. தனது மகன் ஆத்விக்குடன் ஓய்வெடுத்த ஷாலினியின் புகைப்படம் இணையத்தில் வைரல்.